நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நான் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பாரங்களோடு அவர்கள் காணப்படுகிறார்கள். ஒரு சிலருக்கு வியாதியை குறித்ததான பாரம், சிலருக்கு பிசாசின் பிடியிலே கட்டப்பட்டவர்களாய் அவர்கள் பாரத்தோடு வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். சிலர் குடும்பத்தினுடைய பிரச்சனைகளுக்காக தேவைகளுக்காக பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னுமாய் ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே பிள்ளைகள் +2 முடித்துவிட்டு மேற்கொண்டு என்ன படிக்க வைப்பது, எந்த கல்லூரியிலே சேர்ப்பது என்பதை குறித்ததான ஒரு பாரத்தோடு இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த பாரமாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாரத்தை எல்லாம் நீக்குவதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார். எந்த பாரமாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி நம்மை பார்த்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இன்றைக்கு பலவிதமான பாரங்களோடு நீங்கள் இருந்தாலும் நாம் கர்த்தரிடத்திலே வரும்பொழுது, இயேசுவை தேடி வரும்பொழுது, கர்த்தர் நம்முடைய பாரங்களை மாற்றி நமக்கு சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தருவதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். வேதத்திலே பலர் இயேசுவை தேடி வந்து அவருடைய பாரங்களிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அதிலே ஒரு சிலரை குறித்து அவர்கள் எப்படி இயேசுவினிடத்தில் வந்து அவருடைய பாரத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். முதலாவது, பாவம் என்கிற பாரமானது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இயேசுவை தவிர இந்த பூமியிலே பாவம் செய்யாதவர்கள் ஒருவரும் கிடையாது. ஏனென்றால் நாம் பிறக்கும் போதே பாவத்திலே தான் பிறக்கிறோம். அப்படி பாவத்திலே பிறந்திருந்தாலும் கூட நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியின் சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி அவருடைய இரத்தத்தினாலே நம்மை விலைக்கிரயமாய் அவர் மீட்டு கொண்டார். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரமே உண்டு. வேற எந்த மனிதனாலும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கும் பொழுது ஆட்டுக்கடா, அது மாத்திரமல்ல கோழி, புறா முதலானவற்றை அவர்கள் பலியிட்டு தங்களுடைய பாவங்களை அவர்கள் நிவிர்த்தி செய்வதுண்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்காக அவர் பலியானார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய் அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அதனால்தான் இயேசுவே உம்முடைய இரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி நாம் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு விடுதலையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு பாவம் அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு பாரத்தை கொண்டு வருகிறது. அப்படியாய் பாரத்தோடு வந்த ஒரு சகோதரி எப்படி பாவத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37 50 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இங்கு ஒரு பாவியான ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லுகிறது. இவள் ஒரு பாவியான ஸ்திரீயாய் இருக்கிறபடினாலே அந்த ஊரிலே இயேசு ஒரு பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அவள் அறிந்திருக்கிறாள். அவள் அறிந்த மாத்திரத்திலே ஒரு பரணியிலே பரிமளம் தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன்னுடைய கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம், அந்த சகோதரிக்குள்ளாய் இருந்த பாவ உணர்வு. அந்த பாவம் அவளுக்கு ஒரு பாரமாக இருந்தது. அதனால் அவள் சமாதானம் இல்லாமல் அவள் அழுது கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பாவத்திலிருந்து யார் என்னை விடுதலை செய்ய முடியும் என்று சொல்லி அவள் ஒருவேளை நினைத்திருக்கலாம். இந்த சூழ்நிலையிலே அவள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். அநேகருடைய பாவங்களை இயேசு மன்னித்திருக்கிறார், நிச்சயம் அவர் என்னுடைய பாவத்தையும் மன்னிப்பார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு
அவள் இயேசுவை தேடி வருகிறாள். அந்த இயேசு அந்த பரிசேயன் வீட்டில் இருக்கும் பொழுது அவள் தேடி வந்து ஒரு பரணியிலே பரிமள தைலத்தை இயேசுவின் பாதங்களிலே ஊற்றி தன்னுடைய தலைமயிரினாலே துடைக்கிறதை நாம் பார்க்கணும். காரணம், அவளுக்குள்ளாய் இருந்த அந்த பாவம் செய்ததினால் வந்த பாரம், அந்த பாரத்தை இயேசு நீக்கி போட வேண்டும் என்கிற உணர்வோடு அவள் வந்திருக்கிறாள். அதை பார்த்த இயேசுவை அழைத்த அந்த பரிசேயன் தனக்குள்ளாய் தன்னுடைய இருதயத்திற்குள்ளாய் அவன் நினைத்து கொள்கிறான், இவள் ஒரு பாவியான ஸ்திரீயாய் இருக்கிறாளே என்று சொல்லி. அப்படி பார்க்கும் பொழுது அவள் எப்பேற்பட்ட ஒரு பாவியான ஸ்திரீ என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் அந்த பரிசேயன் தன்னுடைய இருதயத்திற்குள்ளாய் இப்படியாய் நினைக்கிறான். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசு அந்த ஸ்திரீயை அவள் மன்னிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த பரிசேயனை பார்த்து இயேசு சொல்லுகிறாள், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவள் அப்போ நிறைய பாவம் செய்திருக்கக்கூடும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அநேக பாவங்கள் என்று சொல்லி இயேசு அந்த இடத்திலேயே சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த ஸ்திரீயை நோக்கி சொல்லுகிறார், உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்று சொல்லுகிறார். அவள் செய்த பாவத்தின் காரணமாக அவள் சமாதானம் இல்லாமல் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய நிலைமையை இயேசு நன்றாய் அறிந்திருந்தபடியினாலே அவளுடைய பாவங்களை இயேசு மன்னித்து அந்த நாளிலே அவளுக்கு ஒரு விடுதலையும் ஒரு இளைப்பாறுதலையும் கட்டளையிடுகிறதை நாம் இந்த வேத வசனங்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நீங்களுமாய் கூட ஏதோ ஒரு பாவம் செய்து அது நிமித்தம் கலங்கி கொண்டிருக்கலாம். அதனால் உங்கள் இருதயம் பாரப்பட்டு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பாரமாக இருந்தாலும், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வரும்பொழுது, அவருடைய சமூகத்திலே உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிடும் பொழுது, அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இயேசுவினிடத்தில் வர வேண்டும். இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி நாம் இயேசுவை தேடி வரும்பொழுது, அவருடைய சமூகத்திலே வந்து நிற்கும் பொழுது, நம்முடைய பாவம் என்கிற பாரத்தை கர்த்தர் மாற்றி சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய பாவத்தினாலே, அவர் சிந்திய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு என்கிற ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. எனவே நாம் தைரியத்தோடு இயேசுவிடத்திலே வந்து அவரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாவங்களை கிருபையாய் மன்னித்து நமக்கு சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் கொடுப்பதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவதாக, அநேகருடைய வாழ்க்கையிலே வியாதி என்கிற பாரம் ஒரு பெரிய சுமையாக காணப்படுகிறது. இன்றைக்கு பாருங்கள், அநேகர் வியாதியினாலே கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். மருத்துவர்களுக்கு நிறைய பணம் செலவு செய்தும் அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வியாதி என்கிற பாரத்தை கூட மாற்றுவதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராயிருக்கிறார். காரணம், அவர் நம்முடைய நோய்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. எந்த வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதியிலிருந்து, அந்த வியாதியின் பாரத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதுமானவராய் இருக்கிறார். வேதத்திலே நாம் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11-19 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, இந்த இடத்திலே 10 குஷ்டரோகிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த 10 பேரும் குஷ்டரோகம் என்கிற வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குஷ்டரோகம் என்பது ஒரு மிக கொடிதான வியாதி. அந்த வியாதி வந்தால் அவர்கள் குடும்பத்தோடு இருக்க முடியாது. ஊருக்கு வெளியே புறம்பான ஒரு இடத்திலே அவர்கள் இருக்க வேண்டும். அவர்களை யாரும் சேர்த்து கொள்ள மாட்டார்கள். பாருங்க, ஒரு பரிதாபமான நிலைமையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எந்த ஒரு ஃபங்க்ஷனிலும் அவர்கள் கலந்து கொள்ள முடியாது. அவர்கள் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, ஒரு வெறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே அந்த குஷ்டருடைய வாழ்க்கை காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்களை தொடுகிறவர்கள் தீட்டாகி விடுவார்கள். எனவே அவர்கள் யார் மத்தியிலும், மனிதர்கள் மத்தியிலே அவர்கள் வர முடியாது. ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கையாக அவருடைய வாழ்க்கை காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலே இயேசு வருவதை அறிந்த
அந்த 10 குஷ்டரோகிகள் அவருக்கு முன்பாக வருகிறார்கள். வந்து அவர்கள் தூரத்திலே நின்று, ரொம்ப தூரத்தில், ஏன்னா அவர்கள் கிட்ட வர முடியாதவர்கள், மனிதர்கள் கிட்ட அவர்கள் வரக்கூடாது, அப்படி ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமை. எனவே அவர்கள் இயேசுவுக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று அவர்கள் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார்கள். காரணம், அந்த குஷ்டரோகம் என்கிற வியாதியினுடைய நிலைமை அவ்வளவு ஒரு மோசமானதாக இருந்தது. ஏனென்றால் சரீரமெல்லாம் புண்கள் வந்து அழுகி நாற்றமெடுத்த ஒரு நிலைமை. எனவே தான் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே அந்த 10 குஷ்டரோகிகளும் நமக்கு யார் சுகம் கொடுப்பார்கள் என்கிற ஒரு வேதனையோடு வாழ்ந்திருக்கக்கூடும். அநேகரை இயேசு அநேக குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி அவர்கள் ஒருவேளை கேள்விப்பட்டிருப்பார்கள். அந்த எண்ணத்தோடு கூட தான் அவள் இயேசுவை தேடி வருகிறார்கள். வந்து தூரத்திலே நின்று இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறாள், இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி. அவருடைய நிலைமையை இயேசு பார்க்கிறார். உடனே அந்த 10 குஷ்டரோகிகள் மீதும் கர்த்தருடைய மனதுருக்கம் கடந்து வந்தது. இயேசு மனதுருகி அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, அவர்கள் அந்த வார்த்தை விசுவாசித்து ஆசாரியர்களிடத்திலே போகிறார்கள். அவர்கள் போகையில் சுத்தமானார்கள் என்று சொல்லி 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு மனுஷனுக்கு குஷ்டரோகம் வந்தால் அவர்கள் சுத்தமானார்கள் என்று சொல்லி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஆசாரியரிடத்திலே போய் தங்களை காண்பிக்க வேண்டும். அந்த ஆசாரியன் தான் அவர்களை பார்த்து அந்த குஷ்டரோகம் அவர்களை விட்டு நீங்கிவிட்டது, அவர்கள் சுத்தமானார்கள் என்று சொல்லி அந்த ஆசாரியன் தான் சொல்ல வேண்டும். எனவே தான் இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள், நீங்கள் சுத்தமானீர்கள் என்று சொல்லி அவன் உங்களை குறித்து சொல்லுவான் என்று சொல்லி ஆசாரியர்களிடத்தை அனுப்புகிறார்கள். பாருங்கள், அந்த வியாதியினுடைய கொடுமையினால் அந்த 10 பேரும் கஷ்டப்பட்டார்கள். ஆனால் பாருங்கள், 10 பேரும் இயேசுனுடைய வார்த்தையை நம்பி விசுவாசத்தோடு ஆசாரியரிடத்திலே போகிறார்கள். அவர்கள் போகும்பொழுதே சொஸ்தமானார்கள். ஆனால் ஒரு மனிதன் மாத்திரம் திரும்பி வந்து இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இயேசு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். புறஜாதி மக்களுக்கும் நமக்கும் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகளை மாற்றி நமக்கு சுகத்தை கொடுக்கிறார். ஆனால் அநேக நேரங்களிலே நாம் இந்த 9 குஷ்டரோகிகளைப் போல இயேசுவை மறந்து போய் விடுகிறோம். நமக்கு நன்மை கிடைத்த பிறகு அதோடு இயேசுவை தேடுவதில்லை. மற்ற ஒரு பிரச்சனை வரும்பொழுது மீண்டுமாய் கூட நாம் இயேசுவை தேடி வருகிறோம். ஆனால் இயேசு இங்கு சொல்லுகிறார், அந்த ஒரு குஷ்டரோகியை பார்த்து சொல்லுகிறார், தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காரணமே என்று சொல்லி அவர் சொல்லி அந்த மனிதனை நோக்கி சொல்லுகிறார், நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி. இன்றைக்கு நம்மளும் கூட ஏதோ ஒரு வியாதினாலே நாம் வெளியில் சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். எனக்கு அநேகர், குறிப்பாய் இந்த ஜப குறிப்பு வரும்பொழுது அநேகர் என்னோடு தொடர்பு கொண்டு சொல்வார்கள், இப்படிப்பட்ட வியாதினாலே நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி. ஏனென்றால் சிலருக்கு வெளியிலே சொல்ல முடியாத சூழ்நிலை, யாராவது நமக்காக ஜெபிக்க மாட்டார்களா என்கிற எண்ணத்தோடு அவர்கள் ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்வார்கள். இப்படிப்பட்ட பாரத்தினோடு இருதயத்தில் காணப்படுகிற வேதனைகளோடு அநேகர் இருந்து கொண்டிருக்கலாம். எந்த வியாதியாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வியாதியை மாற்றி, வியாதி என்கிற பாரத்தை மாற்றி உங்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கார். வேதத்தில் பார்க்கிறோம், யாரெல்லாம் இயேசுவை தேடி வந்தார்களோ அத்தனை பேருக்கும் இயேசு சுகத்தை கொடுத்து அனுப்பினார். ஒருவரை கூட அவர் சுகப்படுத்தாமல் அனுப்பவே இல்லை. விசுவாசித்து வந்த அத்தனை பேரும் இயேசுவினிடத்திலே சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், எந்த வியாதி என்கிற எந்த பாரமாக இருந்தாலும் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு சுகத்தை கட்டளையிடுவேன், உங்களுடைய வியாதியை மாற்றி உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இந்த நாட்களிலே நாம் யாரிடத்திலும் சொல்ல முடியாமல் விட்டாலும் கூட இயேசுவை நோக்கி வந்து, இயேசுவே எனக்கு இந்த வியாதியிலிருந்து சுகத்தை தாரும் என்று சொல்லி நீங்கள் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுடைய வியாதி படுக்கையை மாற்றி உங்களுக்கு சுகத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எனவே விசுவாசத்தோடு இயேசுவிடத்தில் வந்து நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, பிசாசின் பிடியினாலே அநேகர் கட்டப்பட்டு பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் மந்திரவாதிகளினாலே, குறி சொல்லுகிறவர்களாலே கட்டப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வேதனை மிக கொடியதாக இருக்கிறது. அவருடைய பாரத்தை வெளியிலே சொல்ல முடியாது. ஏனென்றால் இரவிலே தூக்கம் கிடையாது,
பலவிதமான பிரச்சனைகள், இழப்புகள், இப்படியாய் குடும்பத்திலே பிரிவினைகள், அது மாத்திரமல்ல வியாதிகள் என்று சொல்லி பிசாசினாலே பல விதங்களிலே இன்றைக்கு ஜனங்கள் கட்டப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிசாசினால் ஏற்பட்ட பாரத்து நிமித்தமாக அவருடைய இருதயம் நொறுங்கி போய் காணப்படுகிறது. அநேகருடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறது. அந்த பாரத்தினால் நீங்கள் இருந்தாலும் கூட இயேசுவை நோக்கி வரும்பொழுது இயேசு அந்த பிசாசின் பிடியிலிருந்தும் மந்திரவாதிகளுடைய பிடியிலிருந்தும் உங்களை விடுதலை செய்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பதற்கு என் இயேசு போதுமானவராக இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21 28 வரையுள்ள வசனங்களை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே ஒரு கானானிய ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கிறோம். இவள் ஒரு அந்நிய ஸ்திரீயாய் இருக்கிறாள். அவள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவளுடைய மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள். அந்த வேதனையை அந்த தாயாரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் மிகுந்த வேதனையோடு கூட இயேசுவினிடத்திலே வருகிறாள். வந்து தன்னுடைய மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி அவள் இயேசுவினிடத்திலே சொல்லுகிறாள். அவளுடைய வார்த்தைக்கு அவள் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாள். இயேசு ஒரு வார்த்தையும் அந்த சகோதரிக்கு சொல்லவில்லை. ஏனென்றால் அவள் அற்புதத்தை மாத்திரமே தேடி வந்திருக்கிறாள். இயேசுவை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் அந்த சகோதரிக்கு இல்லை. கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். இயேசுடைய சீஷர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே இவளை அனுப்பிவிடும், இவள் விடாமல் நம்மளை பின்தொடர்ந்து வந்து கூப்பிடுகிறாளே என்று சொல்லி அந்த சகோதரிக்காக அந்த சீஷர்கள் பரிந்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்லவென்று சொல்லுகிறார். காரணம், அந்த ஸ்திரீக்கு தன்னுடைய மகள் விடுதலையாக வேண்டும் என்கிற எண்ணம் மாத்திரமே இருந்தது. இயேசுவை அவள் முழு மனதோடு விசுவாசிக்கவில்லை. இயேசு அற்புதம் செய்வார் என்கிற எண்ணம் அவளுக்குள்ளாய் இருக்கவில்லை. எப்படியாகிலும் விடுதலை பெற்றுக்கொண்டு போய்விட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை தான், அந்த எண்ணம் தான் அந்த சகோதரிக்குள்ளாய் இருந்தது. இயேசு அதை பார்த்து தான் சொல்லுகிறாள். அவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாய் இயேசு அமைதியாக இருக்கிறார். அப்பொழுது அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி மீண்டுமாய் இயேசுவை பணிந்து கொள்ளுகிறாள். இயேசு இப்படி சொன்னால் கூட நான் இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம்தான் என்று சொன்ன போதிலுமாய் கூட அந்த ஸ்திரீ விடவில்லை. விடாமல் தன்னுடைய மகள் படுகிற வேதனையை அவள் அறிந்திருந்தபடியினாலே பின்தொடர்ந்து இயேசுவினிடத்தில் வந்து, இயேசுவே எனக்கு உதவி செய்யும், என் மகளுக்கு இறங்கும், இந்த பிசாசின் பிடியிலிருந்து அவளுக்கு விடுதலையை தாரும் என்று சொல்லி அவரை பணிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு அவளை நோக்கி சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொன்னார். ஏனென்றால் இயேசு இவ்வளவு அவள் நெருக்கி வந்து போட இதை சொல்லுவதற்கு காரணம், அவளுக்குள்ளாய் விசுவாசம் குறைவுபட்டு காணப்படும். அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாய் அவள் எப்படி போய்விடுகிறாளா அல்லது தொடர்ந்து தன்னுடைய மகளுக்காய் இறுதி வரை இருந்து விசுவாசத்தினாலே அவள் சுகத்தை பெற்றுக்கொள்கிறாளா என்று கொள்ளிவிட இயேசு யோசித்திருக்கலாம். அதனால்தான் அவர் தாமதிக்கிறார். ஆனாலும் பாருங்க, அந்த ஸ்திரீ விடவே இல்லை. அவள் சொல்லுகிறாள், ஆம் ஆண்டவரே, நான் நாய்தான், நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று சொல்லி தன்னை தாழ்த்தி இயேசுவினிடத்திலே அவள் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவளுடைய இருதயத்தினுடைய பாரம் அப்படியாய் இருந்தது. தன்னுடைய மகளுடைய வேதனை அவளுக்கு மிகவும் ஒரு பாரமாக இருந்தபடியினாலே இயேசு என்ன சொன்னாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவள் தன்னை தாழ்த்தி விடாமல் இயேசுவினிடத்திலே நின்று தன்னுடைய மகளுக்காக ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு பாருங்க, அவருடைய விசுவாசத்தை இயேசு கண்டார். அந்த ஸ்திரீ விடாமல் தன்னை தொடர்ந்து வந்து தான் எவ்வளவு பேசினாலும் அதையெல்லாம் அவள் ஏற்றுக்கொண்டு மறுபேதும் சொல்லாமல் தன்னுடைய மகளுக்காக அவள் ஜெபிக்கிறதை இயேசு பார்த்தார். உடனே அவள் சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அந்த ஸ்திரீயை பார்த்து இயேசு சொல்லுகிறார். அந்த நேரத்திலே அவருடைய மகள் அந்த பிசாசின் பிடியிலிருந்து சுகமானதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவருடைய விசுவாசத்தோடு இயேசுவை விடாமல் அவர் என்ன சொன்னாலும் அது தொடர்ந்து வந்து தன்னுடைய மகள் அந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கம்தான் அந்த ஸ்திரீக்கு இருந்தது. அதனால் அந்த ஸ்திரீ தன்னுடைய பாரத்தை அவள் தன்னுடைய இருதயத்திலே வைத்தவளாய் கர்த்தரிடத்திலே இயேசுவினிடத்தில் வந்து தொடர்ந்து ஜெபித்து தன்னுடைய மகளுக்கு விடுதலையை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாளிலுமாய் கூட நீங்களும் ஏதோ ஒரு இப்படிப்பட்ட காரியத்தினாலே, மந்திரவாதிகளினாலே, அது மாத்திரமல்ல பிசாசின் கிரியைகளினாலே கட்டப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும்
நீங்கள் இயேசுவினிடத்திலே வாருங்கள். இயேசுவினிடத்திலே வந்து உங்கள் பாரங்களை, கவலைகளை நீங்கள் அவர் மீது வைக்கும் பொழுது உங்கள் பாரங்களை மாற்றுவதற்கு இயேசு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி நசரேயனாகிய தேவகுமாரன் இந்த பூமியிலே வந்தார். அவர் எல்லா பிசாசின் தலையை நசுக்கி சிலுவையிலே ஜெயம் எடுத்தபடியினாலே எந்த பிசாசும் அவரை மேற்கொள்ள முடியாது. எனவே தான் இயேசு பிசாசுகளை பார்த்து துரத்தும் பொழுது எல்லாம் உடனே ஓடி போனது, அவர்கள் எல்லாம் சொத்தமானார்கள் என்று சொல்லி நாம் வேத வசனங்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. பாருங்கள், இந்த ஸ்திரீ விடாமல் வந்து தன்னுடைய மகளுடைய பிசாசின் பிடியிலிருந்து இயேசு விடுதலை கொடுக்கும்படியாய் போராடி அவள் அந்த பாரத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டதை இந்த வேத வசனங்களின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்னுமாய் கூட ஒரு பாரத்தை குறித்து நாம் பார்க்கலாம். குறைவினால் வருகிற பாரம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே குறைவுகள் காணப்படுகிறது. ஏதோ ஒரு குறைவினாலே அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். பாருங்கள், சிலருக்கு குடும்பத்திலே குறைவு காணப்படலாம், சிலருக்கு வேலையிலே குறைவு காணப்படலாம், ஒரு சிலருக்கு வியாபாரத்திலே, தொழிலிலே குறைவுகள் காணப்படலாம். எந்த குறைவுகள் இருந்தாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த குறைவு என்கிற பாரத்தை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-11 வரையுள்ள வசனங்களை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே கானாவூர் கல்யாணத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு முதலாவது அற்புதம் செய்த இடம். இயேசு அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அந்த இடத்திலே பாருங்க, திராட்சரசம் குறைவுபட்டு காணப்படுகிறது. குறைவுபட்ட நிலைமையிலே அங்கிருக்கிறவர்கள் நேராக இயேசுவின் தாயாரிடத்திலே செல்லுகிறார்கள். இயேசுவின் தாய் இயேசுவினிடத்திலே சென்று திராட்சரசம் குறைவுபடுகிறது என்று சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு அந்த ஸ்திரீயை அவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி தன்னுடைய தாயாரை பார்த்து இயேசு சொல்லுகிறார். உடனே அந்த தாயார் தன்னுடைய தவறை உணர்ந்தவராய் அங்கிருக்கிற வேலைக்காரத்திலே சொல்லுகிறார்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசுதான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும், எனவே இயேசு சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அந்த வேலைக்காரருக்கு இயேசுடைய தாயார் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதன் பிறகாக அந்த வேலைக்காரர்கள் இயேசுவிடத்தில் செல்லுகிறார்கள். முதலாவது அவர்கள் இயேசுவின் தாயை நோக்கி செல்லுகிறார்கள். அவர்களால் முடியாது என்று அவர்கள் அறிந்தபோது உடனே இயேசுவிடத்தில் வருகிறதை பார்க்கிறோம். இயேசுவிடத்தில் வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், அவளுக்கு திராட்சரசம் குறைவுபட்டது என்று சொல்லும் பொழுது இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள். அவங்கள கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த ஜாடிகளை எல்லாம் சுத்தம் செய்து அதிலே தண்ணீர் நிரப்புகிறார்கள். தண்ணீர் நிரப்பினது மாத்திரமல்ல, இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்று சொல்லி, அப்படியாய் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வேலைக்காரர்கள் பந்தி விசாரிப்பு காரணத்திலே கொண்டு போகிறார்கள். பாருங்கள், அந்த தண்ணீர் மிகவும் ருசியுள்ள திராட்சரசமாய் மாறினது. முந்தின திராட்சரசத்தை காட்டிலும் இந்த பிந்தின திராட்சரசமானது மிகவும் ருசியாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த இடத்திலே அந்த குறைவினால் உண்டான பாரத்தை இயேசு மாற்றி போடுகிறார். பாருங்கள், ஒருவேளை அந்த இடத்துல திராட்சரசம் குறைப்பட்டிருந்தால் அவளுக்கு ஒருவேளை மிகவும் ஒரு வேதனையாக இருந்திருக்கும். எல்லாரும் அவளை வந்து பேசியிருப்பார்கள். ஆனால் அந்த குறைவை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நிறைவாக்குகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அவர் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, தொழில் செய்கிற காரியங்களிலே, வியாபார காரியங்களிலே என்ன குறைவுகள் இருந்தாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறைவுகளை மாற்றி அவர் ஆசீர்வதிப்பதற்கு வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படி நம் நிமித்தம் அவர் தரித்திரரானார் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படியாக இயேசு அவர் தரித்திரரானார். எனவே நம் ஒவ்வொருவரும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விருப்பமாய் இருக்கிறது. எனவே அந்த குறைவினால் உண்டான பாரத்தை ஆண்டவர் அந்த நாளிலே இயேசுவை தேடி வந்த பொழுது அவருடைய குறைவை மாற்றி அந்த திருமண காரியத்தை ஆசீர்வதித்து அவர்களை மகிழ்ச்சியாக இருக்கும்படியை செய்ததை நாம் இந்த வேத வசனங்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பானவர்களே, நீங்கள் எந்த குறைவினால் கஷ்டப்பட்டவர்களாக இருந்தாலும் இயேசு இந்த நாளிலே அந்த பாரங்களை எல்லாம் மாற்றி
அவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட பாரங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நாம் இயேசுவினிடத்தில் வர வேண்டும். இந்த வேத வசனத்தின் முற்பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இயேசுவிடத்தில் மாத்திரம் வந்தால் மாத்திரமே நமக்கு விடுதலை, இயேசுவிடத்தில் மாத்திரம் வந்தால் மாத்திரமே நமக்கு சுகம், நம்முடைய குறைவுகள் நிறைவாகும். நாம் தூரத்தில் நின்று கொண்டு நாம் இருந்தால் இயேசு நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியாது. அவர் தெளிவாய் சொல்லுகிறார், இயேசுதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி. நாம் இயேசுவை நோக்கி வரும்பொழுது நம்முடைய பாரங்களை மாற்றுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமை பெரியது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய பாரங்களை அவர் மீது வைக்க வேண்டும். சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்முடைய பாரங்கள் கவலைகளை நம்முடைய இருதயத்திற்குள்ளாக நாம் வைத்து கலங்குவதை காட்டிலும் கர்த்தர் மீது நம்முடைய பாரங்களை வைக்கும் பொழுது அந்த பாரங்கள் மாற்றப்படும். அந்த பாரங்கள் நீங்கி நமக்கு ஆறுதலும் சமாதானம் உண்டாகும். அதனால் தான் சொல்லுகிறார், உன்னுடைய பாரத்தை நீ என் மீது வை, நான் உன்னை ஆதரிப்பேன் என்று சொல்லி. இந்த இரண்டு காரியங்களை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். முதலாவதாக நாம் இயேசுவினிடத்திலே வர வேண்டும், நம்முடைய பாரங்களை அவரிடத்திலே சொல்ல வேண்டும். இரண்டாவதாக கர்த்தர் மீது நம்முடைய பாரங்களை வைத்துவிட்டு நாம் அதை குறித்து கவலைப்படாமல் இயேசு அந்த பாரங்களை நீக்கி போடுவார் என்கிற விசுவாசத்தோடு நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாரங்களை மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலுமாய் கூட நீங்கள் வியாதினால் கஷ்டப்பட்டாலும் சரி, பிசாசின் பிடியினாலே நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும், ஏதோ ஒரு குறைவினாலே நீங்கள் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், அது மாத்திரமல்ல பாவம் என்கிற பாரத்தினாலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இயேசுவினிடத்திலே வாருங்கள். இயேசுவை தேடி வந்து உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்படி நோக்கி கூப்பிடும் பொழுது இயேசு நிச்சயம் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய வியாதியிலிருந்து விடுதலையை கொடுத்து, பிசாசின் பிடியிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து, உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். அப்படி ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருக்க நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே. இயேசுவே, உம்மை நம்பி ஆண்டவரே யார் யார் எந்தெந்த பாரத்தினாலே கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உம்மை தேடி வரும்பொழுது இயேசுவே நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே. அப்பா, அந்த பாவியான ஸ்திரீனுடைய பாவங்களை மன்னித்து அவளுக்கு இரக்கம் பாராட்டினீரே. அது மாத்திரமல்ல, அந்த குஷ்டரோகிகளுக்கு ஆண்டவரே நீர் சுகத்தை கொடுத்து அவருடைய நிந்தனையை மாற்றி அவளை வாழ வைத்திரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அதே போல தகப்பனே ஆண்டவரே, அந்த கானான ஸ்திரீயினுடைய மகளுக்கு பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையை கொடுத்தீரே. காணா ஒரு கல்யாணத்திலே ஆண்டவரே அந்த குறைவை மாற்றி நீர் அவளை ஆசீர்வதித்திரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எந்த பாரத்தினாலே கலங்கி இயேசுவே எனக்கு இந்த பாரத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, இப்பொழுது நீர் ஆண்டவரே உம்முடைய மனதுருக்கத்தினால் அவளை நிரப்புவீராக. ஆண்டவரே நீர் மனதுருகி ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கினீர் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. அவருடைய பாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்க, குறைவுகளை மாற்றி நிறைவாக்குங்க, வியாதி படுக்கைகளை மாற்றுங்க ஆண்டவரே. சரீர சுகத்தை கட்டளையிடுங்க. என்னென்ன தேவைகளுக்காக உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ இப்பொழுது ஆண்டவரே நீர் ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்க. இவர்களை சாட்சியாய் நிறுத்துங்க. இயேசு எனக்கு அற்புதம் செய்தார், இயேசு எனக்கு உதவி செய்தார், என்னுடைய குறைவுகளை நிறைவாக்கினார் என்று சொல்லி உம்முடைய நாமத்திற்கென்று இவர்கள் சாட்சியாய் நிற்க உதவி செய்யுங்க. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய பாரங்களை எல்லாம் மாற்றி போடுங்க. நீர் அப்படியே செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.